கர்த்தர் கிறிஸ்துத்தரம் இன்றைய நற்செய்தி ஊமையானவனை பேச வைத்து இயேசு கிறிஸ்து. மத்திய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட பிசாசு பிடித்து ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வராங்க. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையின் பேசினான் வசனம் சொல்ற. அப்போ ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லைன்ட்டு. அப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. அந்த மனுஷனுக்கு பிசாசும் பிடிச்சிருக்கு, அவன் ஊமையான ஒரு மனுஷன். அப்போ அவனுக்கு எத்தனை வியாதி இருக்குன்னு முக்கியம் இல்லை. ஏசப்பாங்கிற நாமத்துக்கு முன்பாக எல்லாம் அடங்கும், எல்லாம் சுகமாகும். அதனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தால் மட்டும் பரவாயில்ல, எனக்கு அந்த பிரச்சனையும் சேட்டில் இருக்குது, நான் எப்படி மேற்கொள்ளுவேன், எப்படி என்னால் பிரகாசிக்க முடியும் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏசப்பாவால் அதை சால்வ் பண்ண முடியும். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி ஏசப்பா உங்ககிட்ட இருக்காங்க. சாத்தான் தலை நசுக்கின ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயித்தே கட்டளையிடுவார். இதுதான் இன்றைக்கி சொல்லப்பட்ட நற்செய்தி. அதனால் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ந்து கழிக்குதுங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமையுண்டாகட்டும்.